பேர் லோகரஞ்சினி. நான் தஞ்சாவூர் சி அகாடமியில் படிக்கிறேன். இன்றைக்கி 29th செஷன் 2 நேரு காலேஜுக்கு ஜேஇ எக்ஸாம் எழுத வந்திருந்தோம். ஓவரால் கொஷின் பேப்பர் வந்து நான் வந்து ஓகே செஷன் 2 வந்து நேற்றையும் ஈஸியாக இருந்துச்சு, ஸோ இன்றைக்கும் ஈஸியாக இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். ஈஸியாக இருந்தால் பர்சன்டேஜ் வராதோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் வந்தேன். பட் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஈஸியான கொஷின்ஸ், ஈஸின்னு சொல்லிட முடியாது, டஃப்னு சொல்லிட முடியாது. ஈஸியான கொஷின்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த மாதிரி டஃப்பாகவும் இருந்துச்சு. ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருந்துச்சு கொஷின் பேப்பரை. ஃபிசிக்ஸுக்கு பார்க்கும்போது ரொம்ப கான்செப்சுவல் கொஷின்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஸ்டாஃப் எங்களுக்கு என்ன டீச் பண்ணியிருந்தாங்களோ அதுலேருந்து மட்டும்தான் வந்துருந்துச்சு. வேறு கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது நிறையா ஆர்கானிக்கும் கேட்டிருந்தாங்க. ஆர்கானிக், ஃபிசிக்கல் எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜில் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஈஸியாக மாட்ரேட்டான யோசிக்கிற அளவுக்கான கொஷின்ஸ் இருந்துச்சு. மேக்ஸ் அந்தளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணல, அதனால் ஒரு கொஷின் தான் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. மேக்ஸ் ஓரளவுக்கு டஃப்பாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்றபடி ஓவரால் கொஷின் பேப்பர் மாட்ரேட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்துச்சு. அந்த கொஷினை நான் வந்து டீல் பண்ணும்போது எனக்கு கிளாஸில் ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்தது, அவங்க அந்த டீச் பண்ண அந்த ஒரு சென்டென்ஸை எல்லாமே அப்படியே ஞாபகம் வந்துச்சு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்னது அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வேர்டு அந்த சென்டென்ஸ் அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி எங்கள் ஃபேக்கல்ட்டி சொன்னது மட்டும்தான் வந்துருந்துச்சு. ஃபிசிக்ஸுங்கிற அளவுக்கு எங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு வேறு யாருமே சொல்லி தர முடியாது. கெமிஸ்ட்ரி அப்படிங்கும்போது எல்லாருமே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி எனக்கு எழுதினப்ப ஆர்கானிக்கை விட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் யாருன்னா சார் சொல்லி கொடுத்தது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நிறையா நான் அப்ளை பண்ணி போடுறதுக்கு சார் கொடுத்த நாலேஜ் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அகாடமியில் வந்து லைக் எந்த அகாடமியில் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்ளை பண்ணுறதுலேருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்து விட்டு எக்ஸாம் ஹாலில் எங்களை எழுத வச்சு வெளியில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே எங்கள் அகாடமியில் தான் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து எங்கள் மேம் வந்து நான் வந்து ஜேஇலாம் என்னால் கிளியர் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் மேமு சார் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் நான் மோட்டிவேட்டடாக இருந்தேன். அந்த மாதிரி வந்து எழுதினதும் நான் நினச்சேன் ரொம்ப நல்லா எழுத மாட்டேன்னு, பட் ஓரளவுக்கு நல்லா தான் எழுதினேன். தேங்க்யூ. என் பேர் டி ஆக்னஸ் இமாக்லேட். நான் சி அகாடமியில் படிக்கிறேன். இப்போது ஜேஇ எக்ஸாம் Jan 29th செகண்ட் ஷிஃப்ட் எழுதியிருக்கோம். இதுவரையும் நான் எழுதினது கிடையாது. சார் சொன்னாங்கன்றதுனால தான் நான் எழுதினேன். இது நான் டிஃப்ரெண்ட்டாக சிஸ்டமில் எழுதுறதுனால கஷ்டமாக இருக்குமோ நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, நார்மலாக பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் எழுதுகிற மாதிரியே இருந்துச்சு. மேக்ஸ் வந்து நான் எடுத்து கூட பார்க்கல. எப்படி சொல்கிறது, மேக்ஸ் வந்து சும்மா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போட்டு வந்துருக்கலாம். ஃபிசிக்ஸ் படி பார்க்கும்போது சார் சொன்ன கான்செப்ட் வச்சு இங்கே அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. ரே ஆப்டிக்ஸ்லாம் கொஞ்சம் சார் சொன்ன கான்செப்ட் எலாபரேட்டாகவே இருந்துச்சு அட்டன் பண்ணுற மாதிரி. கெமிஸ்ட்ரி வந்து நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஃபிசிக்கலில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன்னா லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஃபிசிக்கலில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா அட்டன் பண்ணியிருந்திருப்பேன். சாரும் மேம் வந்து எப்படி ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. நான் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க எஃபெக்ட் அப்படியே இங்கே கொடுக்குறாங்க. சாருக்கு மேம்க்கு இந்த இன்ஸ்டியூட் கிடச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த லெவலில் நீட் எக்ஸாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் சாருக்கு நடத்தின ஃபிசிக்ஸ் சார், கெமிஸ்ட்ரி சாருக்கு எல்லாருக்குமே நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி. நான் ஹசீனா. நான் வந்து சி அகாடமியில் படிச்சுட்ருக்கேன். நான் நீட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அகாடமியில் சொன்னதுனால ஜேஇ எழுதுனேன். இன்றைக்கி 29 January ஷிஃப்ட் 2 எழுதியிருக்கேன். எனக்கு மேக்ஸ் அந்தளவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ஓரளவு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சார் சொன்ன கொஸ்டின்ஸ் 2-3 இது கெமிஸ்ட்ரியில் வந்துருந்துச்சு. ஓரளவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே எழுதுனதுனால மேபி நீட் எக்ஸாமும் இதே லெவலில் கேட்டாலும் அட்டன் பண்ணலாம். அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஜேஇ எக்ஸாம் இருந்துச்சு. தேங்க்யூ. என் பேர் சந்தியா. நான் சி அகாடமியில் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 29th January ஜேஇ மெயின் செகண்ட் ஷிஃப்ட் எழுத நேரு மெமோரியல் காலேஜுக்கு வந்திருக்கோம். கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸிலேருந்து மாட்ரேட்டாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வந்து நிறையா சார் சொன்னதான் வந்துச்சு. இது வந்து எங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ரிகர்சல் மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. அது மாதிரி தான் இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரீத்தி. நான் தஞ்சாவூர் சி அகாடமியில் நீட்டுக்காக படிக்கிறேன். இன்றைக்கி வந்து 29 செகண்ட் ஷிஃப்ட் வந்து ஜேஇ எழுதுறதுக்காக நேரு மெமோரியல் காலேஜுக்கு வந்திருக்கோம். எங்கள் அகாடமிலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. சார் மேம் தான் எழுத சொன்னாங்க. எனக்கு எழுதுறது ஐடியா இல்லை. எக்ஸாம் எழுதினதை வச்சு இதை எழுதினதுனால நீட் எக்ஸாம் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு. எக்ஸாம் வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரிலாம் சார் சொன்னதை வச்சு வந்தது மாதிரி இருந்தது. ஃபிசிக்ஸும் அப்படி தான் இருந்தது.
ஃபார்முலா பேஸ் இல்லாமல் கான்செப்ட்ஸாக நிறையா இருந்தது. அதெல்லாம் நல்லா அட்டன் பண்ணலான்னு நீட்லேயே இது மாதிரி வந்து அட்டன் பண்ணலான்னு நம்பிக்கை வந்துச்சு. இதை எழுத சொன்ன சார் மேம்க்கு நன்றி. தேங்க்யூ.